அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில், அதாவது குடும்பம், தனம் மற்றும் வாக்கு ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை. சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்களும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இணையவிருக்குங்க. இந்த நிகழ்வு திரிகிரக யோகம் என்று அழைக்கப்படும். இந்த நிகழ்வானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர். ஒரு கிரகம், அதாவது இந்த சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, சொகுசு, காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியம், திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த விதமான அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிரன். எல்லா விஷயத்தையுமே கொடுக்கக்கூடியவன்னு சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது என்னோடய வாழ்க்கையில் சரியாக எப்போவுமே நடந்ததே கிடையாதுங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து பண்ணுறோம். ஒன்றொன்னையும் எனக்கு தகுந்த மாதிரி அந்த விஷயங்களை நான் மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் எந்த விஷயமும் எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருக்குங்க. வேலை விஷயத்தில் நான் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செய்யணும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை அப்படிங்கிறது ஒன்று எனக்கு அமையவே இல்லை. அப்படியும் வேலை கிடைக்கிறது எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. என்ன சூழ்நிலையோ தெரியலைங்க. மற்றவங்களுக்காகவாவது அட்லீஸ்ட் அந்த வேலையை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சில பேருடைய கட்டாயத்தின் பேரில் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன். அந்த வேலை செய்கிறதுல எனக்கு எந்த விதத்துலையும் திருப்தி அப்படிங்கிறதே கிடையாதுங்க. குடும்ப சூழல், மற்றவங்க நம்மளை தேவையில்லாமல் ஏளனமாக பேசுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை செய்கிற மாதிரி ஒரு நிலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேலையை விட்டுட்டு இதுக்கு மேலே இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு கூட நிறைய பேர் அந்த வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நல்லா கொடுக்கக்கூடிய அந்த சுக்கிரனையே எனக்கு மட்டும் சரியான விதத்தில் வேலை அமைப்புகள் கூட கொடுக்கல. வேலைக்கு போகிறேங்க, ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, அந்த இடத்துல எந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லை. அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே போனாலும் அதே மாதிரி தான் இருக்குது, எனக்குன்னு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் வரக்கூடிய இந்த 2ஆம் இடமான குடும்பம், தனம் மற்றும் வாக்குஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போதும். அதாவது இது வரைக்கும் வேலைக்கு சரியாக என்னால் போக முடியலன்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக அவங்க வேலையை தொடர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அரசு சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப வருஷமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வெயிட் பண்ணுறேன். அட்லீஸ்ட் இந்த கண்ட்ரியை விட்டுட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு முயற்சி பண்ணலான் இருக்கேன். அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க இங்கேருந்து வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான முயற்சிகள்லாம் எடுத்தால் இந்த காலகட்டங்களில் எடுக்க முடியுமா? இது எடுத்த நல்ல சாதகமாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாங்க. இது வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு வரலைங்க, ஏதோ ஒரு நிலை எனக்கு பிடிச்ச மாதிரி அமையலின்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம், உங்களுக்கு தகுந்த மாதிரி சில ஜாப் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, ஒரு வியாபாரிகள் மற்றும் அதாவது நிதி சார்ந்த நிறுவனங்களை ஏற்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் வரவுகள் அப்படிங்கிறது தடைப்பட்டிருந்ததுங்க. என்ன சூழ்நிலைன்னு தெரியலைங்க. எனக்கு வர வேண்டிய தொகைகள்லாம் அப்படியே நிலுவையில் நிற்கிது. எல்லாருக்கும் சாதாரணமாக நடக்கக்கூடிய பிஸ்னஸ் எனக்கும் நடக்குது, ஆனால் அவங்களுக்கெல்லாம் கரெக்டான நேரத்தில் அந்த பேமெண்ட் போகுதுங்க. நான் பண்ணுற பிஸ்னஸில் மட்டும் என்ன நேரமோ தெரியல, எனக்கு நேரம் கெட்டு போயிடுச்சோன்னு தெரியல, எனக்கு வர வேண்டிய தொகைகள் எல்லாமே நிலுவையில் கிடப்பிலேயே கிடக்குதுங்க. சாதாரணமாக இன்றைக்கி ஒரு நாள்லேயே நடக்க வேண்டிய விஷயங்கள் கூட ஒரு வாரத்துக்கு இழுக்குது. அப்போ நிதி சம்மந்தப்பட்ட சில தடைகள் அப்படிங்கிறது எனக்கு அதிகமாகவே வந்துட்டுருக்குங்க. பிஸ்னஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட் இல்லை, ஏதோ எல்லோரும் பண்ணுறோம் நாமளும் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு தான் போயிட்டுருக்குங்க. ஸோ இதில் வருமானம் அப்படிங்கிறது தடைப்பட்டுருக்கு. வர வேண்டிய தொகைகள் அப்படிங்கிறது இழுபறையில் இருக்குது. பிஸ்னஸ் சரியான விதத்தில் ரன் ஆகலைன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நிதி சார்ந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. தனஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஆகிறதுனால நீண்ட நாட்களாக இழுவையில் இருந்த தொகைகள் உங்கள் கைக்கு சேருங்க. பண வரவுகள் தடைப்பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உங்களுடைய பணம் உங்கள் கைக்கு சேருங்க.
தன வரவு திருப்திகரமாக இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். இதனால் பழைய நிலுவைத் தொகைகள், நீங்கள் அடைக்க வேண்டிய தொகைகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அடைச்சிருவீங்க. உங்களுக்கு வர வேண்டிய தொகை கட்டாயம் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்க போகுதுங்க. திருமணம் சார்ந்த யோகம். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க. கண்டிப்பாக நார்மலாக ஒரு நல்ல ஃபேமிலியில் வந்து வாக்கப்படணும், அல்லது எனக்கு வரக்கூடிய மனைவி ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சராசரியாக சாதாரணமாக இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்புனாலே எனக்கு நிறைய தடைகள் மட்டும்தான் வருது. அதாவது உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், அல்லது மாமன் மச்சான் உறவு முறைகளாக இருக்கட்டும், இவங்களால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறது தேவையில்லாமல் தடைகள் வந்துட்டுருக்குங்க. என்னுடைய எதிர்பார்ப்புகள் குறைவு, பட் அவங்களோட எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் பார்க்கக்கூடிய இடங்கள், எனக்கு வரன் வரக்கூடிய இடத்துலலாம் ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி வசதி வாய்ப்புகளோ அல்லது அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு இதை வந்து தடைப்படுத்திகிட்டே இருக்காங்க. இதனால் எனக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நான் அமைதியாக இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை தட்டி கழித்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் பேசாமல் திருமணம் அப்படிங்கிறதே வேண்டாம், நம்ம பேசாமல் அப்படியே அமைதியாகவே இருந்துருவோமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் அப்படிங்கிறது வந்துட்டுருக்குங்க. அதே நேரத்தில் இந்த குடும்பத்தில் சில பேருக்கு பெரிய அளவில் ஏக்கம், அதாவது பெற்றவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கரெக்டான இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்க முடியலையே, எல்லா வரன்கள் அப்படிங்கிறது வருது, ஆனால் சரியான இடத்துல நம்மளால் அமைச்சு கொடுக்க முடியலையேன்னு சொல்லி அவங்களுக்கு சில வேதனைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே நேரத்தில் இந்த காதலர்கள், அதே நேரத்தில் அந்த காதல் சம்மந்தப்பட்ட சில விவகாரங்கள் இது வரைக்கும் எல்லாமே நல்லா தாங்க போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் எங்களுக்குள்ளே தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு காரணம் காட்டி இதை வந்து ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போகிற மாதிரி அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருக்கு, தடைகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எங்களால் அடுத்த லெவலுக்கு, அதாவது இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வரைக்கும் கொண்டு போக முடியுமா, இது வரைக்கும் இருந்த தடைகள் அப்படிங்கிறது அகலமானு கேட்டிங்கன்னா கட்டாயமாக திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குடும்பத்தில் கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உணர்வுகள் கூட திருமணம் ரேஞ்சுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் பையனுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஆனால் அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருசாக அவங்க ஈடுபாடு காட்ட மாட்டேங்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கிறேன், இல்லை கொஞ்சம் டிலே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தடுத்துகிட்டே இருக்காங்க. அவங்க கூட திருமணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். ஸோ திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு கட்டணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் எடுப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில முயற்சிகள், பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதுசாக வாங்குறது, அல்லது இது வரைக்கும் ஏதாவது அடமானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கூட மீட்டெடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது தன பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த அந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது விலகும். கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லைங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் சண்டை போட்டுட்டு இன்றைக்கி எல்லாருமே பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் வந்திருக்குது. இந்த இல்லத்தரசிகள், அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கணவர் கூட நம்மளை வந்து ஒரு நிமிஷம் நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க. எப்போ தான் நம்மளை பற்றி புரிஞ்சுக்குவாங்க, நமக்குன்னு பெருசாக ஆடம்பரமாக அது இதுன்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இயல்பாக அன்போடு நம்மளை புரிஞ்சிக்கிட்டாவே போதும். நமக்குன்னு பெருசாக ஒன்றும் ஆசைகள் கிடையாதுங்க. ஆனால் 2 பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது இருக்கணுங்க. சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாவே போதும்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. இது வரைக்கும் இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூட உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி சென்றார்களோ, யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்களோ, அவங்களே உங்களை தேடி வந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு உங்களோட சகஜமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கைக்குண்டான காலகட்டங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றம் நிச்சயமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் எதிர்பார்ப்பிட்டிருந்தீங்க, தன்னுடைய குழந்தைகளுடைய கல்வியோட விஷயமா இருக்கட்டும், தான் கூட பிறந்தவங்களுடைய கல்வி விஷயமா இருக்கட்டும், தான் பெற்ற பிள்ளைகளோட கல்வி விஷயமா இருக்கட்டும், இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள், இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை, 3 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக நிகழும் பொழுது தான் நினச்ச மாதிரி ஒரு கல்வியை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு படிப்பை படிப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்க போதுங்க. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த கிரக அடைவுடைய காலகட்டங்களில்
இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைப்படுதோ அந்த திருமணம் மீண்டும் நடப்பதற்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. விட்டுட்டு போனவங்க கூட நம்மளை தேடி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. யாரெல்லாம் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களே வந்து ஓகே கரெக்டான இடத்துல ஒரு நல்ல வரன்கள் வந்திருக்கு, அதை கரெக்டாக அமைச்சிட்டோன்னா நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே யோசித்து சில முடிவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்கன்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.